எங்களுக்கெல்லாம் தலைமை தாங்கும் புதிய ஜுமாவுடைய தினத்திலே ஜுமாவுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறையில்லமா மஸ்ஜிதிலே அத்திகாவுடைய நியத்தோடு சமூகம் அளித்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் வல்ல அல்லாஹுவை அஞ்சி பயந்து தக்வா செய்து வாழ்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கிறேன். அன்பு நிறைந்த அல்லாஹுடைய நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட மனிதர்களில் ஒவ்வொரு மனிதரிடம் எதிர்பார்ப்பும் என்னவென்றால், இந்த உலகிலே நான் வாழ்கிற சந்தர்ப்பத்தில் நான் எந்த துறையில் நான் ஈடுபாடுள்ளவனாக இருக்கிறேனோ அந்த துறையிலே நான் ஒரு வெற்றி வாகை சூடக்கூடிய ஒருவனாக மாற வேண்டும், வெற்றியாளனாக மாற வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு தனி மனிதனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஒரு மாணவன் தன்னுடைய படிப்பிலே நான் வெற்றி அடைய வேண்டும் என்பது அவனுடைய எதிர்பார்ப்பு. அந்த மாணவனுக்கு படித்து கொடுக்கக்கூடிய ஆசிரியருடைய எதிர்பார்ப்பு, நான் அல் முஅல்லிமுன் நாஜி, வெற்றிகரமான ஒரு மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு ஆசானாக ஆசிரியராக மாற வேண்டும் என்பது ஒரு ஆசிரியருடைய எதிர்பார்ப்பு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு வியாபாரி தன்னுடைய வியாபாரத்திலே வெற்றியாளனாக மாற வேண்டும் என்பது அவனுடைய வியாபாரியுடைய எதிர்பார்ப்பு. அதே போன்றுதான் ஒரு விவசாயி தன்னுடைய விவசாய நிலத்திலே அறுவடை விளைத்திருக்கிற அந்த விளைச்சலின் மூலமாக வெற்றிகரமான அறுவடையை அடைய வேண்டும் என்பது அந்த விவசாயியுடைய எதிர்பார்ப்பு. ஒரு காரியாலயத்திலே ஆஃபீஸிலே கடமை புரியக்கூடிய ஒரு ஆஃபீஸருடைய எதிர்பார்ப்பு, நான் கடமை புரிகின்ற இடத்திலே வெற்றிகரமான ஒரு உத்தியோகத்தராக நான் நடந்து கொள்ள வேண்டும் என்பது அவருடைய எதிர்பார்ப்பு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாரம்சம் என்னவென்றால், பூமியிலே வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனுடைய எதிர்பார்ப்பும் நாம் என்ன துறையிலே ஈடுபாடுள்ளவர்களாக இருக்கிறோமோ அந்த துறையிலே சக்சஸ்ஃபுல்லாக வெற்றிகரமான ஒருவராக மாற வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எனவேதான் வெற்றியை நாங்கள் எல்லோரும் தேடிக்கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் இந்த வெற்றியை பொறுத்தவரையிலே இந்த வெற்றி எதிலே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கின்ற விடயத்திலே அந்த புரிதல்களிலே நாங்கள் எங்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். சிலர்கள் நினைக்கிறார்கள், என்னுடைய இந்த உலகத்துடைய வாழ்க்கையுடைய வெற்றி வெறுமனே கை நிரம்ப பொருளாதாரங்கள், பணங்கள், சொத்து செல்வங்கள், வாகனங்கள் எனக்கு நிறைவாக இருப்பதன் மூலமாகத்தான் வெற்றி இருக்கிறது என்று சிலர்கள் நினைக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, மற்றும் சிலர் நினைக்கிறார்கள், எனக்கு சமூகத்திலே ஒரு நல்ல ஒரு மதிப்பு அந்தஸ்து கிடைப்பது, அதிலே தான் எனக்கு வெற்றி இருக்கிறது, அதுதான் என்னுடைய வாழ்க்கையுடைய வெற்றி என்பதாக நினைக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இன்னும் சிலர் நினைக்கிறார்கள், எனக்கு சமூகத்திலே நான் வாழ்கிற சந்தர்ப்பத்தில் எனக்கு ஒரு பட்டம் பதவி கிடைப்பது, அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் வெற்றி என்பதாக நினைக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இப்படியான பல்வேறுபட்ட விளக்கங்கள் புரிதல்களுக்கு மத்தியிலே ஒவ்வொரு புத்திசாலியும் சிந்தித்து கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கிறது, உண்மையான வெற்றி அது எதிலே இருக்கிறது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய உலக வாழ்க்கையிலே மனித வாழ்க்கையில் உண்மையான வெற்றியை அந்நஜாஹுல் ஹகீகி அவில் ஃபலாஹுல் ஹகீகி யதார்த்தபூர்வமான வெற்றியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிலே வைத்திருக்கிறான் என்ற ஒரு கேள்வியை கேட்க வேண்டிய கடமைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நிறைவான செல்வங்களை கை நிரம்ப வைத்துக் கொள்வதா உண்மையான வெற்றி? கண்ணியமானவர்களே, இல்லவே இல்லை. அப்படி என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகின்ற மிக பெரும் கோடீஸ்வரன் ஹாரூன், இன்ன ஹாரூன கான மின் கௌமி மூஸா ஃபபகா அலைஹிம் வ ஆதைனாஹு மினல் குனூஸி மா இன்ன மஃபாத்திஹஹு லதனூஉ பில் உஸ்பதி உலில் குவா. கண்ணியமானவர்களே, கை நிரம்ப பணங்களும் சொத்து செல்வங்களும் நிறைந்திருப்பதுதான் வெற்றி என்றால் அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்ற குர்ஆன் கூறும் கோடீஸ்வரன் ஹாரூன் வெற்றி அடைந்திருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிற போது ஹாரூனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருந்த அந்த ஹசானாக்கள், சொத்து செல்வங்களுடைய அந்த சாவிகள், திறவுகோல்கள், அவைகளை பலம் பொருந்திய ஒரு கூட்டத்தினரால் கூட அந்த சாவிகளை சுமந்து செல்வது மிக கஷ்டமான ஒரு காரியம் என்று குர்ஆன் சொல்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹாஃபிஸ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிற போது ஹாரூனுடைய அந்த ஹஸானாக்களுடைய சாவிகளை 60 ஒவ்வொரு கழுதைகளில் ஏற்றிச் செல்லப்படும் என்பதாக ஹாஃபிஸ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். என்றால் அந்த ஹஸானாக்களுடைய அந்த பொக்கிஷங்களுடைய சாவிகள் மாத்திரம் 60 ஒவ்வொரு கழுதைகளில் அதை
ஏற்றிச் செல்லப்படுமாக இருந்தால் அந்த ஹசானா எவ்வளவு பிரம்மாண்டமானதாக இருக்கும் என்பதை நானும் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் கை நிரம்ப பொருளாதாரங்கள், சொத்து செல்வங்கள் இது நிறைந்திருப்பதிலே வெற்றி கிடையாது. அதை இந்த சம்பவம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. கண்ணியமானவர்களே, ஆட்சி அதிகாரங்கள் மூலமாக மனித வாழ்க்கையின் வெற்றியா? இல்லை, கிடையவே கிடையாது. அப்படி என்றால் குர்ஆன் கூறுகின்ற மிக பெரும் ஆட்சியாளன், மிக பெரும் அதிகாரம் கொடுக்கப்பட்ட ஃபிரௌன் அவன் வெற்றி அடைந்திருக்க வேண்டும். அல்லாஹ் ஆட்சியை கொடுத்திருந்தான் ஃபிரௌனுக்கு. அந்த ஃபிரௌன் என்ன செய்தான்? அன ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உங்களுடைய மிகப்பெரிய ரப் என்று அல்லாஹுக்கு எதிராக சபதமிட்டவன் ஃபிரௌன். கண்ணியமானவர்களே, அலைஸலி முல்கு மிஸ்ர வஹாதிஹில் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹ்தி, மிஸ்ருடைய சாம்ராஜ்யம், மிஸ்ருடைய அதிகாரம் என்னிடம் இல்லையா? இந்த நதிகள் எல்லாம், இந்த ஆறுகள் எல்லாம் என்னுடைய கால்களுக்கு கீழால் ஓடிக்கொண்டிருக்கின்றனவே என்று தம்பட்டு மடித்தான் ஃபிரௌன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே குர்ஆன் சொல்கிறது ஆட்சியின் மூலமாக, அதிகாரத்தின் மூலமாக மனித வாழ்க்கையில் வெற்றி கிடையாது. கண்ணியமானவர்களே, அடுத்ததா ஒன்று இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே நீண்ட வாழ்நாளை, நீண்ட ஆயுளை கொடுப்பதில் அதில் மனிதனுக்கு வெற்றி இருக்கிறதா என்றால் கிடையவே கிடையாது. குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல சமூகத்தாருடைய செய்திகளை, சம்பவங்களை நமக்கு சொல்கிறான். நமக்கு முன்னால் இந்த பூமிக்கு மேலாலே வாழ்ந்து மறைந்த பல சமூகத்தினர் நீண்ட வாழ்நாள் கொடுக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் நீண்ட வாழ்நாள் கொடுக்கப்பட்டது அவர்கள் அதற்கு வெற்றிகரமான ஒரு செயற்பாடாக அவர்களுக்கு அமையவில்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீண்ட வாழ்நாள் ஆயுள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த நீண்ட வாழ்நாளில் அவர்கள் அநியாயங்களும் அக்கிரமங்களும் அழிச்சாட்டியங்களும் செய்தார்கள் என்றும் குர்ஆன் அவர்களை பற்றி இழிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் நீண்ட வாழ்நாள் கொடுக்கப்படுவது அதில் வெற்றி இருக்கிறதா என்றால் நிச்சயமாக அதிலும் வெற்றி கிடையாது. எனவே உண்மையான வெற்றி எதிலே இருக்கிறது என்ற வினாவுக்கு கேள்விக்குரிய பதில் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இம்மை மறுமையுடைய துன்யா ஆഖിராவுடைய வெற்றி, நிரந்தரமான உண்மையான வெற்றி அது அல்லாஹ்வுடைய ரிதா என்று சொல்கிற அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்வதில் மாத்திரம்தான் இருக்கிறது. இதுதான் உண்மையான யதார்த்தபூர்வமான வெற்றி என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா பக்ராவுடைய ஆரம்ப வசனங்களில் பேசுகிற போது அல்லாஹ் முத்தகீன்களை பற்றி, அவர்களுடைய அமல்கள், அவர்களிடம் இருக்கின்ற அந்த செயல்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பாக பேசுகிறான், புகழ்ந்து பேசுகிறான். ஹுதல்லில் முத்தகீன், இந்த குர்ஆனிலே, இந்த வேதத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முத்தகீன்கள் சொல்கிற அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு இந்த உலகத்துடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிதாயத்தை, நேரான வழியை வைத்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த முத்தகீன்களிடம் இருந்த சில அமல்கள், என்ன அமல்களை செய்தார்கள் என்று அந்த அமல்களை சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிற விடயம் என்னவென்றால், இவர்கள் வெற்றியாளர்கள். உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம், இவர்கள் ரப்பின் மூலமாக அல்லாஹ்விடமிருந்து ஹிதாயத்தை, நேர்வழியை பெற்றவர்கள். உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் வெற்றியாளர்கள், ஜெயசீலர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா பக்ராவுடைய ஆரம்ப வசனங்களில் குறிப்பிடுகிறான். அவர்கள் செய்த அமல்கள் தான் என்ன? வெற்றியாளராக ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப் இந்த உலகத்திலே வாழ்வதற்காக வேண்டி குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்கள் உண்மையான வெற்றியாளர்கள், ஜெயசீலர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாட்சி சொல்கிற அளவுக்கு அவர்கள் செய்த அமல்கள் என்னவென்றால், அல்லதீன யுமினூன பில் கைப், முதலாவது அவர்கள் செய்த அமல் மறைவான விடயங்களை, அல்லாஹ்வை, மறுமை நாளை, ஒரு முஃமின் என்னென்ன மறைவான விடயங்களை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டுமோ அந்த கைபியத்தான விடயங்களை கொண்டு அவர்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்தார்கள். இரண்டாவது யகீமூன ஸலாஹ், தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். இகாமத்து ஸலாஹ், தொழுகை நிலைநாட்டுவது ரமலானில் மாத்திரமல்ல. கண்ணியமானவர்களே, நாம் இந்த நடைமுறை வாழ்க்கையிலே பார்க்கிறோம். ரமலானுடைய மாதத்திலே மஸ்ஜித் நிரம்பி வழிகிறது. தொழுகையாளிகள் ஃபர்லான தொழுகைகளை விட சுன்னத்தான அந்த தராவீஹுக்கும் கியாமுல் லைலுக்கும் வித்ருக்கும் கண்ணியமானவர்களே மக்கள் நிரம்பி வருகிறார்கள். ஏன் ஃபர்லான தொழுகைகளுக்கு கூட வளமையை விட பன்மடங்கான மக்கள். எந்தளவு தூரம் ரமலானில் மக்களுடைய வருகை பள்ளிக்கு அதிகமாக இருக்கிறது என்றால் இமாம்களுக்கு முசல்லாவுக்கு போக முடியாத அளவுக்கு சஃப்புகள் நிரப்பமாக காணப்படுகின்றன. அந்த ரமலான் நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டால் கண்ணியமானவர்களே, கவலையான செய்தி, சோகமான செய்தி என்னவென்றால் மஸ்ஜிதுக்கு தொழுகையாளிகளை காண முடியாது. தொழுகை நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால்
வெற்றியை நாம் எங்கே எதிர்பார்ப்பது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நாளும் ஹய்யா அலஸ் ஸலா ஹய்யா அலல் ஃபலா, தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள், வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று இந்த தொழுகைக்கான அழைப்பு மறுமுனையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றிக்கான அழைப்பையும் கொடுக்கிறான். தொழுகையில் தான் நிச்சயமாக அந்த தொழுகையை நிலைநாட்டுவதில் தான் ஒரு மனித சமுதாயத்துடைய வாழ்க்கையுடைய வெற்றி, யதார்த்தபூர்வமான வெற்றி தங்கி இருக்கிறது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் மூலமாக, அதானின் மூலமாக நமக்கு தெளிவாக சொல்லி தருகிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு நாளுடைய ஆரம்பமும் ஃபஜ்ருடைய தொழுகை கொண்டு நாம் ஆரம்பிக்கிறோம். இந்த ஃபஜ்ருடைய தொழுகை எத்தனை பேர் அதாவாக இமாம் ஜமாத்தோடு மஸ்ஜிதிலே நிறைவேற்றுகிறோம்? ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருடைய தொழுகையிலே மஸ்ஜிதை பார்த்தால் 2 சஃப்புகள் 3 சஃப்புகள் மிகுதமாக இருக்கிற சஃப்புகள் ரமலானுடைய மாதத்தில் மஸ்ஜித் நிரம்பி வழிகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏனைய 11 மாதங்களிலும் அந்த தொழுகையாளிகள் எங்கே போய்விட்டார்கள்? மஸ்ஜிதுகள் அனாதைகளை போன்று காட்சி அளிக்கின்றனவே. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மன் ஸல்ல சுப்ஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், யார் ஃபஜ்ருடைய தொழுகையை சுபஹுடைய தொழுகையை தொழுகிறாரோ அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே, அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே வந்து விட்டார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்றைய காலை பொழுதில் எனக்கு ஃபஜ்ருடைய தொழுகை இல்லை என்றால் இன்றைய நாளில் எனக்கு வெற்றி கிடையாது, அல்லாஹ்வுடைய உதவி கிடையாது, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடையாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிக கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம், குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றியாளர்களாக நாங்கள் மாற வேண்டுமாக இருந்தால் இகாமத்து ஸலா என்ற தொழுகையை நிலைநாட்டக்கூடிய தன்மை எங்களிடம் இருக்க வேண்டும். அல்லாஹ் கூறுகின்ற முத்தகூன்கள், அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்த மக்கள், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டினார்கள். வயுகீமுன ஸலா வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். மூன்றாவது அவர்கள் செய்த அமல் என்னவென்றால், அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த பொருளாதாரம், சொத்து செல்வங்கள், காசு பணங்கள், உடைமைகள், இவைகளின் மூலமாக கடமையான ஜகாத்தை நிறைவேற்றுவது போன்று கண்ணியமானவர்களே சுன்னத்தான நஃபிலான சதகாக்களிலே ஈடுபடக்கூடியவர்களாக வாரி வாரி நல்வழிகளிலே செலவு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைத்திருக்கின்ற, நாம் ஓதுகின்ற இந்த அல் குர்ஆனை நம்பக்கூடியவர்களாக, அதுக்கு முன்னால் இறக்கி வைக்கப்பட்ட ஏனைய வேதங்களையும் அவர்கள் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த அமல்கள் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இவர்கள் உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், இவர்கள் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ்வினால் கோடிட்டு காட்டப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அமல்கள் அவர்களிடம் இருந்ததன் காரணமாக அல்லாஹ் அவர்களை வெற்றியாளர்கள் என்று குறிப்பிடுகிறான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று நானும் நீங்களும் வெற்றியாளனாக மாற வேண்டும். என்னுடைய துனியாவுடைய லைஃப், ஆখিরাவுடைய லைஃப் அது சக்சஸ்ஃபுல்லாக மாற வேண்டும் என்ற மேலெண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றியாளர்களிடம் இருந்த அந்த அமல்களை அது எங்களிடம் இருக்கிறதா இல்லையா என்று முஹாசபா செய்ய வேண்டிய, சுய விசாரணை செய்ய வேண்டிய கடமைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஹஜ்ஜுடைய கடைசி வசனங்களிலே பேசுகிற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு ர்கஉ வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும் வஃஅலுல் கைர லஅல்லக்கும் துஃப்லிஹூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை முன்னோக்கி பேசுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ ஈமான் கொண்டவர்களே, இறை நம்பிக்கையாளர்களே, இறை விசுவாசிகளே, ருகூ செய்யுங்கள், சுஜூத் செய்யுங்கள், வஅபுது ரப்பக்கும், மேலும் உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள், வஃஅலுல் கைர லஅல்லக்கும் துஃப்லிஹூன். இந்த உலகத்திலே வாழ்கிற போது நல்ல அமல்களை, என்னென்ன விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையான காரியங்கள் என்று சொல்லியிருக்கிறானோ அப்படியான நல்ல அமல்களை எல்லாம் உங்களுடைய உலகத்துடைய வாழ்க்கையை செய்து கொள்ளுங்கள், செய்யுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றியாளர்களாக மாறிவிடுவீர்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரா ஹஜ்ஜுடைய கடைசி வசனங்களிலும் அல்லாஹ் தொழுகையை பற்றி எங்களுக்கு வலியுறுத்துகிறான். நாங்கள் தொழுவதன் மூலமாக, தொழுகையில் கூடுதல் ஈடுபாடு உள்ளதன் மூலமாக, வாழ்க்கையில் நன்மையான காரியங்கள் செய்வதன் மூலமாக நாம் இம்மை மறுமையுடைய வெற்றியாளர்களாக மாற முடியும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஹஜ்ஜுடைய கடைசி வசனங்கள் எங்களுக்கு சொல்லித் தருகிறான். அது மாத்திரமல்ல, சூரா முஃமினூனுடைய ஆரம்ப வசனங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி ஆரம்பிக்கிறான் என்றால், கத் அஃப்லஹல் முஃமினூன், கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள், இறை நம்பிக்கையாளர்கள் நிச்சயமாக உறுதியாக வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு, அந்த முஃமின்கள் வெற்றி பெறுவதற்கான அந்த அடையாளங்கள், அவர்களிடமிருந்த அந்த சிறந்த அமல்கள் என்ன என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த முஃமின்கள் வெற்றி அடைவதற்கான 6 அமல்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
தொடர்ச்சியாக பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அந்த முஃமின்கள் அல்லாஹ் எந்த முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அடையாளப்படுத்தினானோ அந்த முஃமின்கள் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே கடமையான ஃபர்லான தொழுகைகள் மாத்திரமல்ல, நஃபிலான தொழுகைகளிலும் சுன்னத்தான தொழுகைகளிலும் அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு ஹுஷூஓடு தக்பீர் கட்டியதிலிருந்து சலாம் கொடுக்குகிற வரைக்கும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த முராக்கபாவோடு அந்த அவதானத்தோடு ஹுஷூஓடு உள்ளச்சத்தோடு தொழுகையை நிலைநாட்டுகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதற்கு அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வல்லதீனஹும் அனில் லக்வி முஅரிதூன், அவர்கள் துனியாவுடைய வாழ்க்கையிலே வீணான விடயங்களை விட்டும் புறக்கணிக்கக்கூடியவர்களாக, வீணான சபைகளாக இருக்கலாம், வீணான செயல்பாடுகளாக இருக்கலாம், வீணான விடயங்களை செய்வதாக இருக்கலாம், வீண் பேச்சுக்கள் பேசக்கூடிய இடங்களாக இருக்கலாம், ஏதோ வீண் என்ற அந்த வரையறைக்குள்ளே என்னென்ன விடயங்கள் எல்லாம் வீணான செயற்பாடுகள் என்று இஸ்லாமிய ஷரியத்துடைய பார்வையில் இருக்கிறதோ அப்படியான வீணான விடயங்களை தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் அவர்கள் புறக்கணித்து விட்டு ஓரமாகி செல்வார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த தன்மையாக குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். கண்ணியமானவர்களே, வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன், மூன்றாவது அவர்கள் செய்த அந்த அமல்தான் கடமையான ஜகாத்தை அவர்கள் அந்த நேரத்தை கணிப்பிட்டு அதற்குரிய நேரம் வருகிற போது அந்த ஜகாத்தை முறையாக கற்பனையில் அல்ல, கெஸிங்லே ஜகாத்தை கொடுப்பதல்ல, துல்லியமாக நல்ல முறையிலே அதை கணக்கீடு செய்து உரியவர்களிடம் அந்த கூட்டத்தாரிடம் அவர்கள் போய் சேர்த்து வைக்கக்கூடிய அந்த ஜகாத்துடைய கடமையை நல்ல முறையிலே நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். கண்ணியமானவர்களே, வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அவர்களுடைய கற்பை அவர்களுடைய மர்ம உறுப்புகளை அவர்கள் ஹராத்திலிருந்து, விபச்சாரத்திலிருந்து, ஏனைய தவறான செயற்பாடுகள் பாவங்களிலிருந்து அவர்கள் பாதுகாப்பார்கள். கண்ணியமான சகோதரர்களே, எனவே தம்முடைய கற்பை பாதுகாக்கக்கூடிய அந்த செயற்பாடில் இந்த முஃமின்கள் ஈடுபாடுள்ளவர்களாக இருந்தார்கள். ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்களுடைய கற்புடைய பாதுகாப்பிலே கூடுதல் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். கண்ணியமானவர்களே, அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலும் சொல்கிறான், வல்லதீனஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன், ஐந்தாவது அவர்களிடமிருந்த தன்மை என்னவென்றால் அவர்கள் அமானிதங்களை சரிவர நிறைவேற்றக்கூடியவர்களாக, அல்லாஹ் அவர்களுக்கு எந்த அமானிதங்களை கொடுத்தாலும் அந்தந்த அமானிதங்களை அவர்கள் நல்ல முறையிலே நிறைவேற்றக்கூடியவர்களாக, யாருக்காவது வாதாக்கள் வாக்குறுதிகள் கொடுத்திருந்தால் வஅஹ்திஹிம் ராஊன், அந்த வாக்குறுதிகளை அதற்கு மாறு செய்யாமல் நல்ல முறையிலே பேணக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா முஃமினூனுடைய ஆரம்ப வசனங்களில் நிச்சயமாக முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். இந்த முஃமின்கள் வெற்றி பெற்றுவதற்கான அடிப்படை காரணம் தம்முடைய வாழ்க்கையில் இந்த 6 அமல்களையும் செய்தார்கள். இதனுடைய விளைவு என்னவென்றால், உலாயிக ஹுமுல் வாரிசூன் அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ ஹும் ஃபீஹா காலிதூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இந்த 6 அமல்களை செய்தது மூலமாக அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்கிற சுவர்க்கத்தில் உயர்ந்த சுவர்க்கமாக இருக்கிற அந்த ஃபிர்தௌஸை அடையக்கூடிய அதற்கு சொந்தக்காரர்களாக மாறிவிட்டார்கள். அதில் அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள் என்று குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆனிலே நாம் பார்க்கிற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடிக்கடி பல இடங்களில் பல வார்த்தை வார்த்தைகளை மாற்றி இந்த ஃபலாஹ் என்ற வார்த்தையை முஃப்லிஹூன் என்றும் இப்படியாக இன்னும் பல லா யுஃப்லிஹு என்றும் பல வார்த்தை வித்தியாசத்தோடு கிட்டத்தட்ட 40 இடங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றியை பற்றி பேசியிருக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடிக்கடி இப்படியாக மடக்கி 40 இடங்களில் வெற்றியை பற்றி பேசுகிறான் என்றால், கண்ணியமானவர்களே, எங்களுடைய சிந்தனைகளை எல்லாம் உண்மையான ஹகீகத்தான யதார்த்தபூர்வமான வெற்றியின் பக்கம் திருப்ப வேண்டும். இன்றைய உலகமும் நவீன உலகிலே வாழ்கின்ற மக்களும் என்னென்ன விஷயங்களை எல்லாம் வெற்றி என்பதாக, எவைகளை அடைவதை எல்லாம் வெற்றி என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, கற்பனை செய்து கொண்டிருக்கிறார்களோ, அதில் உண்மையான வெற்றி கிடையாது. உண்மையான வெற்றி என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பொருத்தத்தை அடைவதுதான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன விடயங்களை தம்முடைய வாழ்க்கையில் செய்வது அது வெற்றிக்கான அடையாளம் என்று குறிப்பிட்டிருக்கிறானோ அவைகள் தான் உண்மையான வெற்றி என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதன் பக்கம் மக்களுடைய கவனத்தை திருப்புவதற்காக வேண்டித்தான் அடிக்கடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பல இடங்களிலும் இந்த வெற்றியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே நம்முடைய மனித வாழ்க்கையின் வெற்றிக்கு மிக முக்கியமான
இன்னொரு அமல் தான் நம்முடைய வாழ்க்கையிலே தௌபா என்ற விடயத்தை, நாம் செய்த பாவங்கள் தவறுகளுக்குரிய பரிகாரத்தை அல்லாஹ்விடம் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய வழக்கத்தை உண்டாக்கி கொள்ள வேண்டும். இந்த தௌபா என்பது, பாவ மன்னிப்பு என்பது ஈமானோடும் அமலே சாலிஹ் நல்ல அமல்களோடும் சேர்ந்து இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக நாமும் வெற்றியாளர்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறான். فَأَمَّا مَنْ تَابَ وَآمَنَ وَعَمِلَ صَالِحًا فَعَسَى أَن يَكُونَ مِنَ الْمُفْلِحِينَ. எனவே இவர்களெல்லாம் தாம் செய்த தவறுகளுக்காக வேண்டி, பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடம் தௌபா செய்து அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு அல்லாஹ்வை நம்பி ஈமான் கொண்டு தம்முடைய வாழ்க்கையில் நல்ல அமல்களை செய்கிறார்களோ நிச்சயமாக இவர்கள் வெற்றி பெற்றவர்கள் என்று குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்த மிக முக்கியமான அமல்களில் ஒன்றுதான் நாம் அல்லாஹ்வின் மூலமாக வெற்றி பெற்றவர்களாக மாறுவதற்கு மிக முக்கியமான அமல் தான் சலாஹுல் கல்ப் என்று சொல்கிற உள்ளத்துடைய கல்புடைய சீர்திருத்தம், உள்ளத்துடைய தஸ்கியத்துன் நஃப்ஸ், உள்ளத்துடைய பரிசுத்தம். கண்ணியமானவர்களே, நாம் அணிகின்ற ஆடை அழுக்காகிறது, நம்முடைய உடல் அழுக்காகிறது. ஆடையை சுத்தப்படுத்துகிறோம், கழுவிக்கொள்கிறோம், உடம்பை சுத்தப்படுத்துகிறோம். நம்முடைய உடலுக்குள்ளாலே மறைந்திருக்கின்ற கல்ப் என்று சொல்கிற மறைக்கப்பட்டிருக்கிற ஒரு சதை பிண்டம் இருக்கிறது, அதில் ஊத்தை படுகிறது, அதுவும் அழுக்காகிறது. அதனுடைய அழுக்கை சுத்தப்படுத்துவதற்கு நாம் என்ன முயற்சி செய்திருக்கிறோம்? கண்ணியமானவர்களே, பொறாமை என்றும் குரோதம் என்றும் விரோதம் என்றும் தற்பெருமை என்றும் கண்ணியமானவர்களே இன்னொரு இந்த பாவங்கள் மூலமாக எங்களுடைய உள்ளங்கள் அது மாசுபட்டு கொண்டிருக்கின்றன, அது அழுக்கு படிந்து கொண்டிருக்கின்றன. கண்ணியமானவர்களே, இந்த உள்ளங்களை சுத்தப்படுத்துவதும் அது அல்லாஹ்வின் மூலமாக நாம் வெற்றியாளர்களாக மாறுவதற்கு மிக முக்கியமான அமல் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இடத்திலே குறிப்பிடுகிற போது, கத் அஃப்லஹ மன் தஸக்கா, யார் தன்னை சீர்திருத்திக் கொள்கிறார்களோ, தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறாரோ அவர் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இடத்தில் குறிப்பிடுகிறான். இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் தன்னுடைய நஃப்ஸை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறார்களோ, தஸ்கியத்துன் நஃப்ஸ் என்ற இந்த உள்ளத்துடைய பரிசுத்தத்தை செய்து கொள்கிறார்களோ அவர் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டார் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போன்று இன்னொரு முக்கியமான அமல் தான் அல் அம்ரு பில் மஅரூஃப் வன் நஹ்யி அனில் முன்கர், நல்லதை ஏவுவதும் தீமையை தடுப்பதும். ஒரு சமூகத்திலே வாழ்கிற போது நாம் சமூகத்திலே நல்ல விஷயத்துக்கு உதவியாக இருப்பதும், ஒரு பாவம் நடக்கிறதா, ஒரு அநியாயம் நடக்கிறதா, அந்த பாவத்தை அநியாயத்தை விட்டும் சமூகத்தை பாதுகாப்பதும் தடுப்பதும் கண்ணியமானவர்களே நாம் வெற்றியாளர்களாக மாறுவதற்கான முக்கியமான அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஆல இம்ரானில் குறிப்பிடுகிற போது, வல் தகும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர் வ யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், உங்களில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும், எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் நன்மையை கொண்டு ஏவுவார்கள், சமூகத்திலே பாவங்கள் அநியாயங்கள் அக்கிரமங்கள் நடக்குகிற போது வ யன்ஹவுன அனில் முன்கர், அந்த பாவத்தை சமூகத்தை தடுப்பார்கள். இந்த சமூகத்தாரும் சமூகத்திலே நன்மையை ஏமி தீமையை தடுக்கின்ற அந்த சமூகத்தாரும் வெற்றி பெற்றவர்கள் என்று குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறுதியாக நாம் உரிமைகளை உரியவர்களுக்கு அதை சேர்த்து வைப்பது, நிறைவேற்றி வைப்பது, அதுவும் நாம் வெற்றியாளர்களாக மாறுவதற்குரிய முக்கியமான அமல் என்று குர்ஆன் நமக்கு பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ரூமுடைய 38வது வசனத்திலே குறிப்பிடுகிற போது, ஃபஆதில் குர்பா ஹக்கஹு வல் மிஸ்கீன வப்ன ஸபீல், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான், உங்களுடைய உறவினர்களுடைய உரிமைகள் மாத்திரமல்ல, மிஸ்கீன்கள் ஏழை எளியோர்களுடைய உரிமைகள், வழிப்போக்கர்கள் இவர்களுடைய உரிமைகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள், அவர்களுக்கு என்னென்ன உரிமைகள் கொடுக்க வேண்டுமோ அவைகளை கொடுத்து விடுங்கள். கண்ணியமானவர்களே, ذَلِكَ خَيْرٌ لِلَّذِينَ يُرِيدُونَ وَجْهَ اللَّهِ, யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி இந்த உலகத்திலே வாழ்கிறார்களோ அவர்களுக்கு இது சிறந்ததாக இருக்கிறது. وَأُولَٰئِكَ هُمُ الْمُفْلِحُونَ, இவர்களும் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய குத்பாவுடைய சாரம்சமாக உலகிலே வாழ்கின்ற மனிதர்கள் எல்லோரும் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான எதிர்பார்ப்பு தான், நாம் எந்த துறையிலே இருக்கிறோமோ, எந்த துறையிலே ஈடுபாடுள்ளவர்களாக இருக்கிறோமோ அந்த துறையிலே நாம் வெற்றியாளர்களாக சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை அடைய வேண்டும் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பமாக இருக்கிறது. உண்மையான வெற்றி, உண்மையான யதார்த்தபூர்வமான வெற்றி, அது நானும் நீங்களும் கற்பனை செய்வது போன்று பொருளாதாரத்திலும் பட்டம் பதவிகளிலும் சொத்து செல்வங்களிலும் அல்ல, குர்ஆனும் சுன்னாவும்
ஒரு உண்மையான வெற்றி என்பது அது நல்ல அமல்களை செய்வதன் மூலமாக, குர்ஆனை ஓதுவதன் மூலமாக, இஸ்திக்ஃபார்கள் செய்வதன் மூலமாக, தௌபாக்கள் ஈடுபடுவதன் மூலமாக, இன்னொரு அமல்களின் மூலமாகத்தான் உண்மையான வெற்றி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் இம்மை மறுமையுடைய வெற்றி தங்கியிருக்கிறது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தெளிவாக குர்ஆனுடைய வசனங்கள் மூலமாக நமக்கு காட்டித் தருகிறான். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வும் ரசூலும் எந்த வெற்றியை உண்மையான வெற்றி என்றும் அந்த உண்மையான ஹகீகத்தான வெற்றியை அடைந்து கொள்வதற்கு எந்த அமல்களை நானும் நீங்களும் செய்ய வேண்டும் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடையாளப்படுத்தி தந்திருக்கிறானோ அப்படியான அமல்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய தௌஃபீகை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு جل عن الشبيه والمثيل والكفء والنظير. وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله وصفيه وخليله وخيرته من خلقه وأمينه على وحيه أرسله ربه رحمة للعالمين وحجة على العباد أجمعين. فهدى الله به من الضلالة وبصر به من الجهالة. صلوات ربي وسلامه عليه وعلى آله الطيبين وأصحابه الغد الميامين. ما اتصلت عين بنظر ووعت أذن بخبر وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيا أيها المسلمون اتقوا الله حق التقوى واستمسكوا بلا إله إلا الله فإنها هو العروة الوثقى. فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون. صدق الله العظيم. نفعني الله وإياكم بالقرآن العظيم وبسنة رسوله الكريم. أقول قولي هذا أستغفر الله العظيم لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. النسم ومحيي الرمم ومجزي القسم أحمده حمدا يوافي ما تزايد من النعم. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له شهادة تعصم من الفتن وتدفع النقم. وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله المبعوث رحمة للعالمين من عرب وعجم. صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه صلاة وسلاما دائمين ممتدين إلى يوم الدين. أما بعد فأيها المسلمون اتقوا الله فقد نجا من اتقى وضل من قاده الهوى. يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. وقال الله عز وجل: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وبارك على محمد صلى الله عليه وسلم وأزواجه وذريته. قال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر وشدوا في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي رضي الله عنهم وفاطمة سيدة نساء أهل الجنة والحسن والحسين سيدا شباب أهل الجنة وحمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم رضي الله تعالى عنهم أجمعين. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا. الله الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم وخير أمتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين ودمر أعداءك أعداء الدين فانصرنا على القوم الكافرين. اللهم اغفر لكل من حضر الجمعة ولوالديه وافتح اللهم لسماع الموعظة قلبه وأذنيه. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العلي العظيم يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقيموا الصلاة.